இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் ஒரு முறை மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நேயர் ஒருவர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருந்தார். அவரது திருமண வாழ்வு 15 ஆண்டுகள் நன்றாக இருந்ததாகவும், அதன் பின்னர் அவருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விவாகரத்தும், திரு அவை நீதிமன்றத்தில் தங்களது திருமணம் செல்லுபடியாகாத திருமணம் என அறிவிக்கும் தீர்வாணையை, அதாவது டிகிரி ஆஃப் அன்னல்மெண்டை பெற்றுவிட்டதாகவும், தற்போது வேறொரு பெண்ணை கத்தோலிக்க முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டு, தனது செல்லுபடியாகாத திருமணத்தில், அதாவது முதல் திருமணத்தில் பிறந்த 3 குழந்தைகள் சட்ட முறையற்ற குழந்தைகளாக, இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரனாக கருதப்படுமா? அவர்களுக்கு அருள் அடையாளங்கள் இனி வழங்கப்படாதா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தீன் கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பின் சட்ட எண் 1137 செல்லத்தக்க ஒரு திருமணத்தில் அல்லது செல்லத்தக்க திருமணம் என ஊகிக்கப்படும் ஒரு திருமணத்தில் கருவுற்ற அல்லது பிறந்த குழந்தைகள் சட்ட முறையான குழந்தைகள், அதாவது லெஜிட்டிமேட் சில்ட்ரன் ஆவர் என்று சொல்லுகிறது. இதிலே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, செல்லத்தக்க திருமணம் என ஊகிக்கப்படும் ஒரு திருமணத்தில் பிறந்த குழந்தைகளும் சட்ட முறையான குழந்தைகள் என்று சொல்லுகிறது. இந்த நேயர் திருமணம் செய்து கொண்ட போது அது உண்மையான திருமணம், செல்லத்தக்க திருமணம் என்ற நம்பிக்கையில் தான் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 3 குழந்தைகளும் பிறந்தன. எனவே 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது திருமணம் செல்லத்தகாத திருமணம் என்று அறிவிக்கப்பட்டாலும், அந்த திருமணத்தால் அவருக்கு பிறந்த குழந்தைகள் சட்ட முறையான குழந்தைகள், லெஜிட்டிமேட் சில்ட்ரனாகத்தான் கருதப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக கத்தோலிக்க திரு அவை முறைப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்வதால் பிறக்கும் குழந்தைகளும், அல்லது தந்தை யாரென்று தெரியாது திருமணத்துக்கு அப்பாற்பட்டு பிறக்கும் குழந்தைகளும் தான் திரு அவையின் கண்ணோட்டத்தில், நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, இதனை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். திரு அவையின் கண்ணோட்டத்தில் அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் சட்ட முறையற்ற குழந்தைகள், அதாவது இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் என்று அழைக்கப்படுகின்றனர். சட்ட முறையான குழந்தைகளுக்கு என்ன உரிமைகள் உள்ளதோ அவை சட்ட முறையற்ற குழந்தைகளுக்கும் உண்டு. சட்ட முறையற்ற குழந்தைகள் என்பதற்காக அவர்களை ஒதுக்கி வைப்பதோ அல்லது அவர்களுக்கு அருள் அடையாளங்களை மறுப்பதோ நியாயமன்று, அது சரியும் ஆகாது. ஒருவேளை ஒரு சில முக்கிய காரணங்களுக்காக அவர்களுக்கு அருள் அடையாளங்களை தருவதில் கால தாமதம் செய்யலாம். ஆனால் அவர்கள் எல்லோரையும் போன்றே கடவுளுடைய குழந்தைகளாக, திரு அவையின் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். இதைத்தான் திரு அவை விரும்புகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.